போய் துண்டறிக்கை கொடுத்துட்டு வாக்கு சேகரிக்கிறீங்க, நீங்கள் பேசியிருக்கீங்களா? அப்போ அங்கே மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் பேசுகிறப்ப அவங்கள்ட்ட ஒரு மாற்றம் தெரியுதா? அதுதான் மற்றவங்களை விட நான் இப்படி ஒரு சூழ்நிலையோடு நான் போய் பேசும்பொழுது ஆனால் அவங்களுக்கு தெரியுது நீங்கள் மாற்றுத்திறனாளி. அவங்களுக்கு தெரியுது. நான் இந்த சூழ்நிலையோடு பேசும்பொழுது அவங்க இன்னும் கொஞ்சம் வந்து யோசிக்கிறாங்க. நம்ம இந்தளவுக்கு வந்து களத்தில் வந்து இறங்கி பயணிக்கிறாங்க, இந்தளவுக்கு களத்தில் வந்து இறங்கி செய்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பதில்கள் நம்மளுடைய மனதுக்கு மிக பெரிதான ஒரு ஆறுதலும் தேறுதலும் இருக்கிற அளவுக்கு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தில் இருந்தது இந்த கருத்துக்களை வந்து ஏற்றுக்கிற அந்த கருத்துக்களை கேட்பதற்கு இந்த காதுகள் இல்லை. ஆனால் இப்போது அந்த கருத்துக்களை கேட்பதற்கு நின்று ஒரு 5 நிமிஷம் நம்ம பேசினா கூட அந்த கருத்தை நின்று கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கமும் அவங்க கேட்குற அளவுக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது இந்த காலம். அதாவது இத்தனை 15 ஆண்டுகளாக வந்து அண்ணன் களத்தில் நின்று போராடிட்டு இருக்காங்க. இப்போது இத்தனை பிள்ளைகள் இருக்கும். அண்ணன் ஆரம்பிக்கும் போது எத்தனை பிள்ளைகளோடு ஆரம்பித்தாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி 35 லட்சம் வாக்குகள் நம்ம கையில் இருக்குன்னா அதற்கு அண்ணன் எத்தனை தெருவில் எத்தனை இடத்துல இறங்கி போராடி இருப்பார், எத்தனை இடத்துல இறங்கி இப்போ இந்த பிரச்சார காலங்களில் நான் வந்து இணையத்தில் நான் தேடி ஒவ்வொன்றா எடுக்கும் பொழுது அண்ணன் எத்தனை மணி நேரம் பேசியிருக்காரு, அண்ணன் எத்தனை மணி நேரம் வாகன பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, எத்தனை கூட்டங்கள் நடத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட இப்போ 160க்கு மேற்பட்ட கூட்டங்கள் நடத்திட்டார். 160க்கு மேற்பட்ட கூட்டங்கள் நடத்திட்டார். ஒரு நாளைக்கு சராசரியாக 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் தான் அண்ணன் தூங்குறாரு. ஒரு மனுஷன் சராசரியாக ஒரு 7 மணி நேரமாவது தூங்கினாதான் அவனுடைய உடல்நிலை நல்லாயிருக்கும். என்ன தான் நம்ம உணவு இருந்தினாலும், நம்ம என்ன தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும், என்ன தான் உடற்பயிற்சி செஞ்சாலும், என்ன பார்த்துக்கிட்டாலுமே ஒரு தூக்கங்கிறது வந்து நம்மளுடைய உடலுக்கும் சரி நம்மளுடைய மூளை பகுதிகளுக்கும் சரி ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஆனால் அண்ணனுக்கு அது ரொம்ப ஆண்டுகளாக அது வெறும் குறைவாகவே இருக்குது. அவ்வளோ கடினமான ஒரு நிலைமை. அண்ணன் நினச்சிருந்தா எத்தனையோ ஆட்சியாளர்கள் அண்ணனுக்கு விலை பேசியிருக்காங்க. அண்ணன் விலை போயிருக்கலாம். எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தலைவர் எப்படி ஒரே கொள்கையில் நின்னாரோ அதே மாதிரி அண்ணன் நிற்கிற அந்த நிலைப்பாடு தான் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் அந்த தூண்டுதலுக்கான ஒரு இதாக இருக்குது. இப்போ உங்களுக்கு மாற்றுத்திறனாளி நீங்கள், அது குறைபாடு எதுவும் உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் ஏதாவது இருக்கா? இல்லை, எனக்கு அந்த எண்ணம் இருந்தாலுமே ஒரு கடத்தில் இருந்தது. நம்ம களத்தில் எப்படி இறங்கி பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருந்தது. அதற்கு நம்ம கட்சியில் நம்ம அண்ணன் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வி எனக்கு ரொம்ப நாள் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அதை நான் ஒரு நாளும் நான் போய் முன்னெடுத்து பண்ண வைக்கணும், முன்னெடுத்து செய்யணும் யார்ட்டையும் அப்படின்னு நான் எதுவுமே மாவட்டத்துலேயும் சரி எதுலையுமே சொல்லலை. ஆனால் அண்ணனே ஒரு கட்டத்தில் நமக்கு அநேக பாசறைகள் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதில் மாற்றுத்திறனாளி பாசறையும் நம்ம கட்சியில் மட்டும்தான் அண்ணன் இப்போ உருவாக்கி வச்சுருக்காங்க. அது கொண்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் களத்தில் இறங்கி நம்ம கண்டிப்பாக பயணிச்சே ஆகணும். இப்படி ஒரு பாசறை அண்ணனே முன்னெடுத்து கொண்டு வரும்போது நம்ம வந்து தோண்டு போயிருக்கக்கூடாது. சென்னை பகுதிகளில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வேட்பாளராக கூட போன தேர்தல் அண்ணன் வந்து வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியூட்டும் வகையில் இருந்தது. சரி, நம்ம களத்தில் இன்னும் நம்ம ஆழமாக பயணிக்கணும், நம்ம களத்தில் இறங்கி நம்ம மற்றவங்கள மாதிரி நம்மளும் களப்பணிகள் செஞ்சால் தான் நம்ம மக்களிடத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்கும் பொழுது இன்னும் மக்கள் கொஞ்சம் ஆர்வமாக அவங்களும் உள்ளே வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு.